ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். பாருங்க, இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, இது வந்து சண்டே மாதிரி என்ன சமைக்க போகிறோன்னா, பன்னீர் புலாவோ இல்லை பன்னீர் பிரியாணியோ ரெண்டில் எந்த பேருனா பிடிச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி அதுதான் சமைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக அதிகமாக எதுவுமே போடாமல் ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 டீஸ்பூனு ஊற்றிட்டு பிரிஞ்சிருக்கோம் பட்டை கிராம்பு 2 ஏலக்காய் போட்டு நல்லா வந்து அதை வறுத்துக்கிட்டு வெங்காயம் தக்காளி பூ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கிட்டேன். பன்னீர் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. சரி, அதை பன்னீரை போட்டு செஞ்சலாம் சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் பன்னீரே பிடிக்காது, நான் மட்டும் தான் பன்னீர் சாப்பிடுவேன். சரி, இருக்க பன்னீர் மட்டும் போட்டுட்டு அது நல்லா வந்து பன்னீர் விடாத அளவுக்கு கிண்டி விட்டுட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், சண்டே என்ன சமைச்சிங்கன்ட்டு. நான்வெஜ் வீட்டில் கிடையாது மேக்ஸிமம். அப்போல்லாம் சண்டே சமைப்பேன்னு சொல்லுங்கள். பன்னீர் போட்டு நல்லா கிண்டிய பிறகு இது பெருசாக தூள் நான் போடவே இல்லை. ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடரும் 1/4 டீஸ்பூன் வந்து கறி மசாலா தூளும் போட்டுக்கிட்டேன். நான் வீட்டிலேயே கறி மசாலா பவுடர் வந்து அரைச்சி வச்சுருப்பேன். அது பிரியாணிலேருந்து குருமா என்ன கறி சம்மந்தமோ வெஜ்ஜுக்கு எது வச்சாலும் சூப்பராக இருக்கும். நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதை மட்டும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேன். அதுவே போதுமான காரமும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி தான் எடுத்தேன். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பிரியாணி கொதிக்கட்டும். சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் வந்து பொட்டாசி மாதத்துலேருந்து எடுத்துருக்கீங்களா? 1 மாதம் வரைக்கும் நான்வெஜ் இல்லாமல் இன்னும் வெஜ்ஜு சமைப்பேன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ஒரு வாரத்தில் என்ன சமைக்கணும்னு தெரியல. எனக்கு இருந்த பன்னீர் வச்சு மட்டும் சரி பன்னீர் புலவு பன்னீர் செஞ்சு தொட்டுக்க எதுவுமே செய்யலை. ஆனியன் பச்சடி மட்டும் தொட்டுக்க. ஏன்னா காய் எதுவும் இல்லை. ஏன்னா விசேஷத்தில் எதையும் ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கொதித்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க. அது விசில் வரட்டும். என்னால் ஏன் இந்த வீடியோ ஓடும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாய்ஸ் கொடுத்து ஓட முடியலன்னு தெரியல. ஒரு நாள் வேகமாக பேசுகிறேன்னு தெரியல. பேசுறது புரியுதான்னு முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணுறீங்க. வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் இப்போ இருக்கு, வாய்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஆனாலும் நல்லா பேசுகிறேன்னா நான் பேசுகிறது புரியுதா தெளிவாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, சமைச்சாச்சு. விசில் போட்டு மூடி வச்சுட்டு குக்கரை ஆன் பண்ணுவேன். குக்கரை வச்சுட்டு வர வேண்டியதான். ரொம்ப ரோலிங் ஆகுது. ஏன்னா குரல் வேறு வலிக்குது. சளி பிடிச்சா தொண்டை பயங்கர இருக்கிறதுனால பேசவே முடியல. நான் பாஸ்மதி ரைஸாக செய்யலை, சாதாரணமாக வீட்டில் செய்கிற சாப்பாடு ரைஸாக செஞ்சேன். பாருங்கள், ஒன்று ஒட்டாமல் இதில் உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? அடியும் பிடிக்காது.